கண்மணி அன்புடன் இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். கண்மணி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எதிர்பார்க்கவே இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணியை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்பா நம்ம போயிட்டு அவ்வளோ கஞ்சிலும் வந்துட்டாலேன்ட்டு. எவ்வளோதான் கோவமா இருந்தாலும் நீ வந்துட்டல, இது போதும், இனி எல்லாமே சரியாயிடும். மட்டும்தான் இங்க வந்தேன் முடியாதா? நம்ம கண்மணி என்னவா இருந்தாலும் அன்பு நோஸ்கட் பண்ணுற மாதிரி நானும் உங்களுக்காக வரல, நான் அத்தையை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், அவங்களை கவனிச்சுக்கிறது தான் வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களால செய்து ஏன் கடமை. இந்த வீட்டில் அவங்களுக்கு உதவுறதுக்காக நீ வந்துட்டல, எனக்கு அதுவே போதும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அன்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி என்னதான் ஒதுக்குற மாதிரி பேசினாலும் நீ வந்துட்டல அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவன் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கே நம்பிக்கை இல்லைம்மா, இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. அம்மா ஏதோ ஒரு டென்ஷன்ல வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அன்பு கூப்பிட்டா நீ கண்டிப்பாக வரமாட்ட, கோவத்தில் இருக்கேன்னு நினச்சோமா, ஆனால் நீ அத்தையாக வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாங்கிறாங்க. அண்ணி கிளம்பி போயிட்டாங்க. பொண்டாட்டியோட அருமை புருஷனுக்கு தெரியும். இப்போ என் அண்ணனுக்கு அது புரிஞ்சிருக்குமே. என்னண்ணே, இனிமே அண்ணியை பத்திரமா பார்த்துப்பேன். ரொம்ப சந்தோஷமா. நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அன்பு ஓட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது மாதிரி பொண்டாட்டி இல்லாதப்போ தான் இது மாதிரி அதோட அருமை தெரியும்ட்டு உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமியார் மருமகளா இல்ல அம்மா பொண்ணா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன. ஆனால் நம்ம கார்த்தியோட ஒய்ஃபும் உண்மையிலேயே அவங்க பார்க்குறப்ப இது மாதிரி மாமியார் மருமகளா இல்லை அம்மா பொண்ணான்னு கூட எனக்கு வித்தியாசம் இல்லை, அவ்வளோ அன்பாக இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ டென்ஷன்? எதையாவது பண்ணி எரிச்சலை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்களே, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்ட எதுக்குமா அவளை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி? ராஜசேகருக்கு ஏற்கனவே கோபம் வச்சா, வீணா போன அந்த கண்மணி திரும்பி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஆத்திரம் வருது? வெளியே தெரியாம கட்டுப்படுத்தி வச்சு கோவமா பேசுனதுனால தான் உன் புள்ள இந்த வீட்டை விட்டே வெளியே போனா. எனக்குள்ளேயும் கோவம் இருக்குடா, நான் என்னடா பண்ணுறது, இது மாதிரி சிவகாமியை காப்பாற்றினா அவள் வந்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி தான் காரணமும், சிவகாமி தான் அவளை கூட்டிட்டு வராம இருப்பான். ஒரு விஷயத்தை நீ நல்ல எதிராக அவன் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமும் சிவகாமி தான், அவள் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமும் சிவகாமி தான். என்னடா பண்ணுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் அவன் அதெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டான். அக்கசிங்கம் சொல்லு, வேலையெல்லாம் யார் செய்யறது? நீ செய்வியா இல்ல மத்தவங்க யாராவது செய்வாமாக்குறோம்? நீ மட்டும் கண்மணிக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பண்ணனா அதுக்கப்புறம் அன்பு இந்த வீட்டில் இருக்க மாட்டான். நீ தான் பார்த்தல அவன் வர வர ரொம்ப மாறிட்டான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒரே மருந்து கண்மணி தான். என்ன சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண? அம்மாவோட ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நம்மளுக்கு இதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குடா. இது மாதிரி சிவகாமிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நர்ஸு வேலையெல்லாம் யார் பாப்பா? இந்த வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்கல்ல, அந்த கண்மணி தானே எல்லா வேலையும் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டிய உரிமை பேரனோட மனசை காயப்படுத்துறதுக்கு விரும்பலை. ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்பே அவகிட்ட நெருங்கினாலும் கண்மணி கண்டிப்பாக அவனுக்கு. அதாவது நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதடா. இது மாதிரி அன்புவே இது மாதிரி கண்மணி பக்கத்தில் போயிட்டு பேசினாலும் இல்லை நெருங்கினாலும், ஆனால் அவருக்கு கோவத்தை அவனை நெருங்க விட மாட்டா, அவங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. நம்ம போய்கிட்டே இரு, அப்படி விரட்டணுமோ அப்படி நான் விரட்டுறேன். அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, அவளை சிவகாமியை மட்டும் குணமாட்டோம், அதுக்கப்புறம் அவளை எப்படி விரட்டணுமோ நான் விரட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாப் கேசவ ரூம்ல தானே தங்கியிருக்க, நீ இப்போ கிளம்பி போனாதானே அங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் நீ கண்மணி இந்த வீட்டில் இல்லைன்னு இல்லை, இப்போ தான் இது மாதிரி கண்மணி வந்துட்டாலே இதுக்கப்புறம் நீ ஏன் இருக்கணும் எந்த போ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? வெண்ணிலா இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி ரோசமா இங்கிருந்து போயிட்டியே. அம்மா இப்படி இருக்கும்போது அவங்க மேல அக்கறை இல்லாம எப்படி நான் வெளில போய் தங்க முடியும் சொல்லுங்க? நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. அம்மாவை பார்த்துக்கிறத தான் நான் வந்திருக்கேன்ட்டு. டே ரொம்ப பண்ணாதடா, கண்மணி இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் திரும்பி வந்த அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாங்க. அதனால தானே பாசம் அதிகம். தானே முடங்கிட்டு இருந்தாங்க. அதானே, அது நம்ம எல்லாரையும் விட ஒத்தாளா இருந்து அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டான்னு போனேன், திரும்பி வந்துட்டால. மறுபடியும் இந்த வீட்டு கண்மணி திரும்பி வந்ததுனால இந்த வீட்டோட சந்தோஷமே திரும்பி வந்துருச்சு, இதுவே எங்களுக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. உள்ள சந்தோஷம் வந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்மணி திரும்ப வந்துட்டா சீக்கிரமா குணமாயிருவாங்கங்கிற நம்பிக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா அன்புக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ கண்மணி வந்ததுனால அம்மாவும் பழையபடி ஆயிடுவாங்க, அதே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. கண்ணால நான் பார்க்கணும், அவ கதை மொத்தமா முடியணும். நான் விரும்புறது நடக்காம இருப்போ அந்த நம்ம சிவகாமியும் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணில அந்த ஆளுக்கு கால் பண்ணி இது மாதிரி காரை விட்டு அடிச்சுட்டு அந்த கண்மணி உயிரோடு இருக்கக்கூடாது, அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதே நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க. நிமிஷம் அந்த நொடி இப்ப
அப்படி முடி தூங்குங்க. சொல்லுங்க என்ன வேணும்? ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. இதை பார்த்தீங்கன்னா ராஜசேகர் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ எதுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான்ட்டு. உங்களுக்கு பால் வேணா எடுத்துட்டு வரட்டா? ஏய், என்னன்னு தெரியுமா உனக்கு? முட்டாள மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு அவளுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டு வாய் பேச முடியாமல் இருக்கா. அவள்கிட்ட என்ன நீ ஏன் பேச்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் திட்டுறாங்க. ஐயோ கிடக்குறா. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டுட்டு என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ட்ரை பண்ண கூடாது. கூடாதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. தொந்தரவு கொடுக்க அவள் பேசக்கூடாது, எல்லாம் ரெஸ்ட் தான் எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ எதுக்கு அவள்கிட்ட என்ன வேணும் என்ன எதுன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் பார்த்தீங்கன்னா கண்மணியை திட்டுறாங்க. வந்திருக்கியா? அவளுக்கு மாத்திரை கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, வேலைக்காரி வேலையை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சா போதும். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜசேகரும் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணுறாங்க. இது மாதிரி நீ வேலைக்காரி வேலைக்கு தானே வந்திருக்க, அதை மட்டும் பாரு, மற்றபடி அவள்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு இவகிட்ட பேசி உன் தூக்கத்தை கெடுத்துக்காத, புரியுதா? சா என்னமோ பெருசா இந்த வீடு வேண்டாம், உறவு வேண்டாம் டைலாக்லாம் விட்டுட்டு போனேன். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த வீட்டில் உன்னால அந்த குடிசையில் இருக்க வைக்கலையா, சுகமாக வாழ்றதுக்கு தானே இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பார்த்தீங்கன்னா ராஜசேகர் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு கோவம் வருது. போய் தானே மறுபடியும் திரும்ப இங்க ஓடி வந்திருக்க. ஏன் மனசுல இல்ல பார்த்து நீங்க கிண்டல் பண்ணி பேசினப்பவே நல்லா புரிஞ்சிருக்கும். அத்தைக்காக மட்டும்தான். நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்து நான் பொறுமையாக இருக்கேன்னா அது அத்தைக்காக மட்டும்தான், மற்றபடி எனக்கும் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்தா நம்ம கண்மணின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். அவசியமா இவகிட்ட பேச்சு கொடுத்து பாரு. உனக்கு நல்லா தூங்குறாங்களா? நைட் கண்ணு முழிப்பாங்க, அலாரமே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடுவாங்க. அது நான் அன்பும் வந்து நீ இன்னும் ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்க, நீ போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடு, இது மாதிரி அம்மா இனிமேல் காலைல தான் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ அவங்கள பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை கண்மணி. அவங்க ரூம்ல வந்து தூங்குவா, அம்மாவை நம்ம ரூமுக்கு போலாம் வா. நான் ஒண்ணு இங்க வந்தது உங்களோட தூங்குறதுக்காக இல்ல, அவன் பாத்துக்கிறதுக்காக. கண்மணியும் பார்த்தீங்கன்னா என்ன நான் என்ன இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வந்தேன், நான் அத்தையை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்தேன், நான் அப்படி ஓரமாக கூட படுத்துப்பேன், நீங்கள் முதல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரூமுக்கு போங்க. இதுதான் நீ அம்மாவுக்கு துணியா இங்கே படுத்துக்கிறேன்னு சொன்னல, ஓரமா படுத்துக்கிறேன். ஏய் கண்மணி எங்க போற? துணியா இங்கே நம்ம கண்மணி கோவம் வருது. அதாவது அன்பு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி போகிறாங்க. படுத்துக்கோங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். இரு ஒரு நிமிஷம், நான் நம்ம ரூமுக்கு போறேன். கண்மணி திட்டுறதை பார்த்துட்டு ஐயோ இவ இங்கே படுத்தோன்னா அதுக்கப்புறம் இவ கோவப்படுவா, வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அங்கே போயிடுறாங்க. என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? என்னவோ தெரியல, தூக்கமே வரலடிச்சவா. அவ்வளவு ரோஷமா இந்த வீட்டை விட்டு போனவா எப்படி வெக்கமே இல்லாம மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள கால. அதாவது யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ இந்த சுவேதாவும் மயூரியும் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த கண்மணி வந்ததுனால செம காண்டில் இருக்காங்க. எடுத்து வச்சா பிரிச்சு விட நம்ம எவ்வளவு பிளான் பண்ணோம், எல்லாமே சொந்த பிரிச்சேடி நடந்துடவே கூடாது. ஆனா இப்ப ரூம்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இதுங்களுக்கு என்ன ஒரு காண்டுன்னா இது மாதிரி அன்பும் கண்மணியும் ஒன்னா மட்டும் திரும்பி சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்துட்டானா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அஞ்சும் நெருப்பும் தள்ளி தள்ளி இருக்கும்போது பிரச்சனை இல்லடி, ஆனா பக்கத்துல இருந்தா. மயூரியும் சுவேதாவும் பார்த்தீங்கன்னா பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் தூரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட போதுங்களா, அதை மட்டும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாமியும் தூங்காமல் நடந்ததே பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்காங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.